அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 23/1/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்றைய பிரதோஷ நன்னாளிலே சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கடன் பிரச்சனைகளில் தவிர்ப்பவர்களுக்கும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தவிர்ப்பவர்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழி கிடைக்கும் அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்களுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்க விவரம்: இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 9ஆம் நாள். இன்று இரவு 9:56 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று காலை 6:31 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகமும், காலை 6:34 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ளது. இன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், ஆனால் அந்த குழப்பங்கள் தீரும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடன் விஷயத்திலே சில மனஸ்தாபங்கள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிவில் என்ஜினியராக இருப்பவர்கள் மற்றும் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஐடி சார்ந்த தொழில் அல்லது ஐடி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும், பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம்
மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கடகராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு வரும், கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். காதலர்களுக்கு காதல் கசக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளிலே இருந்த தடைகள் அகலும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனியை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் அல்லது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டு தொடர்புகளால் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க், வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஜெம் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். ஃபுட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், கேட்ரிங் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை படிப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. துலா ராசி அன்பர்களே, பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். புது முதலீட்டு வாய்ப்புகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். தொழில் தொடங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபம் உண்டு. கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக வியாபாரிகள் இருக்க வேண்டிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் பயணிகள் சீக்கிரமாக செல்வது நல்லது. போகும் வழியிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் கிரே, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, கனவுகள் மெய்ப்பட கூடிய நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும். அரசு விஷயங்கள் அனுகூலமாக அமையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வந்து சேரும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள், சிறப்பான நாள். புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு.
ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாள். ஐடி பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும், மனஸ்தாபங்கள் குறையும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சன சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும், பணவரவு உண்டு, இழுபறியான காரியங்கள் நடக்கும். அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் நழுவி போக வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் பேட்டரி சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டயர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் லாபங்கள் பெருக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். விரய செலவுகள் காத்திருக்கின்றன. தேவையில்லாத பொருளை வாங்கி விற்கக்கூடாது. உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னவோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள பொருளை மட்டும் வாங்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காசு பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கல்வி நிலையங்களில் வேலை செய்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு நன்மைகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, கால் வலி பிரச்சனை இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சுய மருத்துவம் கூடாது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். வீட்டிலே பண விரயம் ஏற்படும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சொந்தமாக வீடு கட்டியவர்கள் வாடகைக்கு விடுவதில் சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கவனம் தேவை. கவிஞர்களாக இருப்பவர்கள், காப்பிரைட்டர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண விரயம் உண்டு. எஃப்எம்சிஜி, ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்கள், பிரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில டாக்குமெண்ட்ஸை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். பண விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். தம்பதிகளுக்கிடையே சில மனஸ்தாபங்கள் வரும், பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்களில் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. அரசு விஷயங்கள் அனுகூலமாக அமையும். பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வளர்ச்சிகளை தரக்கூடிய நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல காமாட்சி அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம்.